சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். வணக்கம். இந்த வீடியோவில் வந்து இன்கம் சேலஞ்ச் வீடியோவில் வந்து 17வது நாள் அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஈல்டு எவ்வளோ ப்ளஸ் அதுக்கான இன்கம் அதை தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி யார் யார் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து இன்னொரு கேள்வி, அதாவது கமெண்ட் பண்ணவங்க ஓகே இது வரைக்கும் ஒரு டோட்டலாக ஒரு அமௌண்ட் கால்குலேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதை வந்து ஃபுல்லாக போட வேணாம். அந்த அமௌண்ட்டோட ஃபஸ்ட்டு லெட்ரு அது போட்டு ஸ்டாரோ உங்களுக்கு ஏதோ அது ஃபுல்லாக போடாமல் அந்த அமௌண்ட்டோட ஃபஸ்ட் லெட்ரு மட்டும் போடுங்க. அது யார் போடுறீங்கன்னு பார்ப்போம். அதாவது கரெக்டாக கால்குலேஷன் பண்ணிட்டு வரீங்களான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். மற்றபடி இன்றைக்கான ஈல்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது அந்த வெயிலுன்றதுனால ஆக்சுவலாக 10 கிலோ எடுத்துகிட்டு இருந்த ஒரு பண்ணையில் இந்த சம்மர் டைமில் 3 கிலோ தான் எடுக்க முடியுது. அப்போ நம்ம ஃபார்ம்லாம் வந்து அதில் ஒன்றுமே இல்லை. அதனால தான் நமக்கு வந்து ஒரு கிலோக்குள்ளே வந்துட்டுருக்கு. சம்மரில் இது எல்லா ஃபார்ம்லேயும் காமனாக இருக்கிறது தான். அதை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான். அப்போ கூட நம்ம வின்டரில் எடுக்கிற மாதிரிலாம் ஈல்டு எடுக்க முடியாது. நார்மலான ஈல்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பட்ஸு வர்றது வந்து ஃபுல்லாக காலான வெளில வராது. அதை நான் இதில் காட்டியிருப்பேன் பாருங்கள். பட்ஸ் வந்து கரெக்டாகவே வர்றது வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி பூக்குமான்னு கேட்டால் அது பூக்காது. இதுவுமே பார்த்தா சின்னதாக இருக்கிறது வந்து இது 3வது ஈல்டு 4வது, அதனால் இது சின்னதாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஈல்டே வந்து நல்லா பெருசாக வரும். அது ஒரு 2 லீஃபு 3 லீஃப் தான் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த சின்ன சின்னதாகவே மஞ்சள் கலரில் மாறிடும். அதனால் சம்மரில் இப்படி தான் ஈல்டு வரும். அதாவது எவ்வளோ பெரிய ஃபார்மாக இருந்தாலுமே கிளைமேட் மெயின்டைன் பண்ணாலுமே ப்ராப்பரான ஈல்டுன்றது வராது. சம்மர் ஈல்டு கண்டிப்பாக குறையும் வின்டரோட. இதே இருக்குது பாருங்கள். இதில் வந்து அந்த 3 லீஃப் மட்டும்தான் நல்லா இருக்குது. மீதி பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளாக சின்ன சின்னதாக அப்படியே ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி தான் சம்மரில் எல்லாமே இந்த மாதிரி தான் பறித்து காட்டுறாருங்க. இந்த தெரியுதுங்களா, கரெக்டாக அந்த 3 லீஃப் மட்டும்தான் நமக்கு யூஸுக்கே இருக்குது. மீதி எல்லாமே பட்ஸே நல்லா பெருசாக தான் வந்துச்சு. ஆனால் வந்து எல்லாமே ஃபுல்லாக பூக்கலை. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கிலோ பக்கம் வந்திருக்கு. அதில் 3 பாக்கெட்டு இதுவுமே வந்து கடைக்கு தான். அதுக்கான அமௌண்ட் என்னவோ கால்குலேஷன் பண்ணிங்க. அதே போல் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி அந்த கமெண்ட் ஒன்று பண்ணி விட்ருங்க.